எல்லோருக்கும் நமஸ்காரம். வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாசகத்தை பற்றி தான் நான் இங்கே விளக்கம் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, ஒரு தற்காலிக வசதிக்காக உங்கள் வாய்ப்புகளை எரிக்காதீர்கள். அதாவது டோன்ட் பர்ன் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அ டெம்பரரி கம்ஃபர்ட். இது நம்ம இந்த வாய்ப்புகளை பற்றி பேசுகிறச்ச அடிக்கடி எல்லாரும் சொல்கிற வாசகம் இது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது ரெண்டு விதமாக வரும். ஒன்று ஒரு ஃபேவரபிளான ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் நமக்கு இருக்கிறச்ச வரும், இல்லைன்னா ஒரு சிச்சுவேஷன் அப்போது இது வரும். இந்த வாய்ப்புகள் எதுக்காக நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா, அது நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கோசரம் அதை நம்ம பயன்படுத்துறதுக்காக, இல்லைன்னா நம்ம ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, வாழ்க்கையில் இப்படி தான் நம்ம இருக்கணும், இதெல்லாம் இந்த நிலைமையை நம்ம அடையணும் அப்படின்னு வச்சுருப்போம் இல்லையா, அதுக்காக அது உருவாகிருக்கு. அப்போது டு அச்சீவ் அவர் கோல்ஸ் we can use this opportunity. அடுத்தது நம்மளோட வளர்ச்சிக்கும் இந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று, நம்ம சக்சீட் ஆகிறதுக்கும், நம்ம கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய வளர்ச்சியை நம்ம அடையிறதுக்கு, அதற்கு இந்த வாய்ப்புகள் நிறையவே பயன்படுகிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த வாய்ப்புகளை நம்ம பார்க்குறச்ச எல்லார் மனசுலேயும் நான் இதை வாய்ப்புன்னு சொல்கிறச்சே ஒன்று டக்குன்னு ஞாபகம் வரும். நமக்கு வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் ஏற்படுது, நிறையா விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இந்த வாய்ப்புகள் இதுதான் எனக்காக வந்திருக்க வாய்ப்பு, இதை செய்கிறதுக்கு தான் எனக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கு, நீ எப்படி நான் இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதாவது த சீக்ரெட் ஆஃப் success is to be ready when your opportunity comes அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்த்து நம்ம இருக்கணும். அப்போது இந்த எதிர்பார்ப்பு எப்போ வரும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறச்ச நமக்கு இந்த எதிர்பார்ப்பு வரும். இல்லை நம்ம ஒரு இதில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறச்ச நமக்கு வரும். இல்லை நம்ம வளரணும் அப்படின்னு நினைக்கிறச்ச நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தென்படும். அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஒரு ப்ரிப்பேர்ட்னஸில் நம்ம வச்சுருக்கணும். வச்சாதான் நம்மளால் அதை உணர முடியும். நம்மளில் நிறைய பேர் எப்படி வாழறோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கை நமக்கு இதை தான்ப்பா கொடுக்கும், இதை வச்சு இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா வேலைகளையும் செய்யணும் அப்படின்னு நம்மளே ஒரு நிர்தாரத்துக்கு வந்துடுறோம். we expect that this is what will happen in life. அப்படி இல்லாமல் when you know what you want in life, then you set a goal. அந்த கோலே ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக மாறும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்மளை இந்த வாய்ப்புகளை நோக்கி தள்ளும். அப்போது இந்த வாய்ப்புகள் தானாக ஒரு சிச்சுவேஷனால் வந்தாலும் சரி, இல்லை இந்த வாய்ப்புகளை நம்ம எதிர்நோக்கி சென்றாலும் சரி, நம்மளால் இந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ணி நமக்கு தேவையானவற்றை நம்மளால் அடைய முடியும். சரி, இப்போ வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோன்னா, இந்த இம்மீடியட்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கம்ஃபர்ட், இதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸையே நம்ம எரிக்கிறதுக்கோ இல்லை நழுவ விடுறதுக்கோ நம்ம ரெடியாக இருப்போம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல வேலை, அந்த வேலை சம்பளம் நமக்கு ஏதோ நமக்கு லைஃப்பை நடத்துகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சம்பளம் நமக்கு இருக்குது. மார்ட்கேஜ் கட்ட முடியும்,
நம்மளால் நம்ம வாழ்க்கையை செம்மையாக நடத்த முடியும். ஒரு அவுட்டிங் போக முடியும். பெரிய பெரிய ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் போக முடியாது. ஆனால் சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்மளால் அதை அடைய முடியும். நமக்கு இங்கே நிம்மதி இருக்குது. ஓகே. ஆனால் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ப்ரெசென்ட் ஆகுது. வேர் இட் வில் டெஸ்ட் ஆர் லிமிட்ஸ். நம்மளுடைய ஸ்கில் செட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய இந்த வேலை செய்கிற திறன், எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு வேலை வருது. டபுள் தி அமௌண்ட் சேலரி வருது. ஆனால் சில விஷயங்களை நம்ம தியாகம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நினச்ச நேரத்தில் வெளியில் போக முடியாது. இந்த ஃபேமிலி லைஃப், ப்ரொஃபஷ்னல் லைஃப், இதில் ஒரு பேலன்ஸ் இருக்காது. நம்ம இந்த ப்ரொஃபஷனையே முன்ன வச்சு எல்லா காரியத்தையும் யோசிக்கிற மாதிரி ஒரு நிலைமை நமக்கு ஏற்படும். அப்படின்னா நம்ம எதை சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறச்ச 60% என்ன சொல்லுவாங்க, வேணாம்ப்பா, எனக்கு இந்த வாழ்க்கையே போதும், நான் இப்படியே இருந்துக்கிறேன், எனக்கு ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒன்று வேணும், அதனால் எனக்கு கொஞ்சம் சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதிலையே இருக்கிறேன் அப்படிம்பாங்க. பாக்கி 40% தான் இந்த சான்சஸை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுப்பாங்க. அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நான் இதை ட்ரை பண்ண மாட்டேன், நான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் இங்கே தப்பு. நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ண முடியுமான அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதனால் we should never burn the opportunities that come our way just for a temporary comfort. இது எப்போ வரும், இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இது எப்போ வரும் அப்படின்னா, எப்போ நமக்கு என்ன வேணும்னு தெரியுதோ அப்போ வரும். அந்த என்ன வேணுங்கிறதுல கிளாரிட்டி இருக்கிறச்ச நமக்கு வரும். அந்த கிளாரிட்டியோடு நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம இருந்தோன்னா அப்போ வரும். அந்த ஃபோக்கஸோட இந்த டைரெக்ஷனில் தான் அது வருது, இந்த டைரெக்ஷனில் தான் நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே வரச்ச நம்மளால் எதையுமே யோசிக்காமல் அதை எடுக்கிறதுக்கு தயாராகும். இல்லைன்னா இந்த கம்ஃபர்ட்டே போகிறோம் அப்படின்னு நம்ம முடங்கி போய் நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த இடத்துலையே ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஸ்டக் ஆகிடுவோம். அதனால தான் இந்த நியூ இயரில் நம்ம எடுக்க வேண்டிய அந்த ஒரு ஒரு ப்ராமிஸ் இல்லை அந்த ஒரு அவுட்லுக் நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா, எந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம வெயிட் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி இருக்கணுங்கிற அந்த கோலை நம்ம செட் பண்ணிக்கணும் அப்படின்னு நமக்குன்னு இந்த வருஷத்துக்கு ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அதன் வழியே நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்தா மட்டும் போருமா? இப்போ எல்லா இதுக்குமே நம்ம எவ்ரி நியூ இயர் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். நான் இந்த தடவை நான் 10 கிலோஸ் நான் வெயிட்டை கம்மி பண்ணுவேன், இல்லை நான் ஒரு ஹாஃப் மேரத்தன் ஓடுவேன், இல்லை நான் ஒரு குவாலிஃபிகேஷனை இந்த வருஷம் கெயின் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய ரெசல்யூஷன்ஸ் நம்ம எடுப்போம். ஆனால் அது ஒரு 15 நாள்லேயே அது ஒரு முடிவுக்கு வந்துடும். அடுத்த வருஷம்தான் திருப்பி அதை நம்ம ரெனியூ பண்ணுவோம். அப்படி இல்லாமல் நம்ம எடுத்த இந்த ரெசல்யூஷனை நம்ம அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பிரயத்தனப்படணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே நான் ஒரு 2-3 டிப்பு தரேன். அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச சிலவற்றை நீங்கள் போட்டு இந்த பாதையில் 2025 நீங்கள் நடத்தலாம். முதலாவது நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு இதுக்கும் ஒரு ஃபோக்கஸ் வேணும்னு. அந்த ஃபோக்கஸ் எங்கே ஆரம்பிக்கும்னா, நம்ம நோக்கி போகிற அந்த கோலு பற்றின விஷயங்கள், நாலேஜ் நம்ம சேகரிக்க ஆரம்பிக்கணும். அது சேகரித்தா மட்டும் பத்தாது,
அதனுடைய ஸ்கில் செட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சுக்கணும். இந்த பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளானும் நம்ம தயார் பண்ணணும். அப்படி நம்ம ஸ்டெப் வைஸாக நாலேஜ், ஸ்கில் செட், பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன், அப்புறம் ஒரு ஆக்ஷன் பிளான் நம்ம ரெடி பண்ணுறச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருஷம் வருமே ஆனால் அப்போது நம்மளால் அதை டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரெண்டாவது நமக்கு எப்போவுமே இந்த பாஸ்ட் அப்படிங்கிறச்ச அது கூடவே சில நெகட்டிவான விஷயங்கள், நமக்கு கசப்பான அனுபவங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அது வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் இந்த நெகட்டிவ் விஷயங்களை நம்ம அங்கேயே விட்டுறது நல்லது. ஸோ 2024 இந்த நெகட்டிவ் ஆன விஷயங்களை விட்டுட்டு பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நான் முன்னெடுப்பேன் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனை நம்ம எடுத்துக்கணும். அப்போது நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் ஹாவ் பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ். அதனால் என்ன பண்ணுறோம்? we are letting off the past negative experiences. அடுத்தது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணும். we shouldn't become stagnated. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வயசாக இருந்தாலும் சரி, எனக்கு வயசாகிடுச்சுப்பா, இதுக்கு மேலே நான் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இல்லாமல் ஒரு க்ரோத் மைண்ட் செட்டுக்கு வரணும். 30s இருக்கவங்க நான் 40s எப்படி இருப்பேன், 50s எப்படி இருப்பேன் அப்படின்னு நினைக்கலாம். 60s 70s இருக்கவங்க நான் 80s இப்படி இருப்பேன், நான் இதெல்லாம் நான் சாதிக்க என்னால் முடியும், நான் அதை நோக்கி பயணப்படுவேன் அப்படின்னு சொல்கிறது. இப்படி எந்த வயசாக இருந்தாலும் ஒரு க்ரோத் மைண்ட் செட் வச்சுக்கச்ச நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வரும். அப்போது எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை நம்ம கிராப் பண்ண கற்றுப்போம். இப்போ எப்படி ஒரு டிஜிட்டலைசேஷன் வந்த பிறகு இன்டர்நெட் இவ்வளோ சுலபமாக கிடைச்சோன்னே நம்ம வாட்ஸ்அப்பை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுறோம், யூடியூப்பை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய எல்லா ஸ்கில்ஸையும் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். நம்ம ஃபோட்டோஷாப் பண்ண கற்றுக்குறோம், எடிட்டிங் பண்ண கற்றுக்குறோம், நம்ம பிக்சர்ஸ் போஸ்ட் பண்ண கற்றுக்குறோம், நம்ம செல்ஃபி எடுக்க கற்றுக்குறோம். அப்படின்னா நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்குது இல்லையா? இதை தான் இங்கே க்ரோத் மைண்ட் செட்டாக எடுத்துகிட்டு போகிறது. அடுத்தது இந்த க்ரோத் மைண்ட் செட்டுக்கு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று பர்சிஸ்டன்ஸ். இதை நம்ம பார்க்கலாமே வாட்ஸ்அப்லேயே இல்லை யூடியூப்லேயே. நம்மளுக்கு ஒன்று வரலை அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம அதை ட்ரை பண்ணி அதை நம்மளுடைய அந்த ஸ்கில் செட்டுக்குள்ளே கொண்டு வரப்போம். வி வாண்ட் டு மாஸ்டர் தட் ஆர்ட். அப்போது அதை நம்ம க்ரியேட் பண்ண கற்றுப்போம். ரீல்ஸ், எத்தனையோ பேர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண கற்றுக்குறாங்க, அதில் எடிட்டிங் பண்ணுறாங்க, அதில் வேறு மாதிரி இமோஷன்ஸ்லாம் கொண்டு ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க இல்லையா? அதனால் பர்சிஸ்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அ க்ரோத் மைண்ட் செட். அண்ட் டிட்டர்மினேஷன். என்னால் இதை பண்ண முடியும், நான் பண்ணியே தீருவேன், அதனால் இந்த வருஷம் இதெல்லாம் நான் பண்ணுவேன், டெக்னாலஜியை என்னோட கைக்குள்ளே கொண்டு வருவேன், நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ண கற்றுப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம நுழையிறோம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் எப்போவுமே இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்று புதுசாக டெய்லி நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம நம்பணும். ஸோ வி ஷுட் பிலீவ் தட் சம்திங் நியூ இஸ் ஹேப்பனிங் டு அஸ் எவ்ரி டே, எவ்ரி மூமெண்ட். அப்படி இருக்கிறச்ச இந்த வாழ்க்கை ரொம்ப ஒரு அழகானதாகிடும். அப்போது நமக்கு எல்லா விதமான பாசிட்டிவிட்டியும் நமக்கு வரும். அப்படி வரச்ச இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும், இந்த வருஷம் மட்டும் இல்லை,
நம்ம வாழ்க்கையில் வாழற எல்லா நாளுமே நமக்கு திருநாளே. நன்றி, வணக்கம்.